2011 வேர்ல்டு கப்ல நம்ம யுவராஜ் சிங் என்ன பண்ணாரோ அதே மாதிரிதான் இப்போ 2025 உமன்ஸ் வேர்ல்டு கப்ல நம்ம தீப்தி சர்மா அதே தான் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தீப்தி சர்மா 2011 யுவராஜ் சிங் பண்ண சாதனையை அதே மாதிரிதான் பின்பற்றி பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் யுவராஜ் சிங்னா இன்னைக்கு பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் தீப்தி சர்மா தான். அதாவது விக்கெட்லயும் சரி பேட்டிங்லயும் சரி சம்பவத்தின் உச்சம் அப்படின்னா யுவராஜ் சிங்குக்கு அப்புறம் தீப்தி சர்மா மட்டுமே. இவங்க 2000 2 ஐசிசி சாம்பியன்ஸ் நம்ம ஆயிருக்கிறோம். அதுல இந்த ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட தீப்தி சர்மா அவுட் ஸ்டாண்டிங் ஒரு பில்லியன் நாக் ஆனாங்க. அண்டர் பிரஷர் கேம்ல ஒரு பிக் மேட்ச் பிளேயர் பிக் கேம்ல 58 பாலுக்கு 58 ரன்ஸ் அவுட் ஸ்டாண்டிங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோட பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் வேற மாதிரி. அதை விட்டுட்டு பவுலிங்ல பண்ணாம பாருங்க ஒரு சம்பவம். அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே 23 விக்கெட்டு. அடே அப்பா, அந்த ஃபைனல்ல பண்ண சம்பவம் வேற மாதிரி. அது என்ன சம்பவம்னா, ஃபைனல்ல மட்டும் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன கதறு விட்டாரு நம்ம தீப்தி சர்மா. அந்த கதறு விட்டதன் மூலயமா கிடைச்ச பரிசு என்னன்னா, ஃபைனல்ல 5 விக்கெட்டை போட்டிருக்கிறாங்க. 10 வீசி 39 ரன்னை கொடுத்து 5 விக்கெட்டு. சப்பாலி வர்மா ஒரு ரன்ல சம்பவம்னா இன்னொரு ரன்ல தீப்தி சர்மா சம்பவம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ல உமன்ஸ்ல சுர்புலுஸ் 2016 இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பிளேயர் சம்பவம் பண்ணாங்க. ஃபைனல்ல 6 விக்கெட் எடுத்தாங்க. அது இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா, அதனாலதான் நம்ம மேட்சை தோத்தோம். அதே மாதிரி இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எகெயின்ஸ்டா நம்ம தீப்தி சர்மா அங்க விட்டது இங்க பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. 10 ஓவருக்கு 39 ரன்னை கொடுத்து 5 விக்கெட்டை எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாலும் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஆயிட்டாங்க. வேற லெவல் சம்பவம், வேற மாதிரி. சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேனா மனதெல்லாம் காயப்படுத்தி அந்த கப்பை தூக்கிட்டாங்க அந்த ஃபைனல்ல 2025 உமன்ஸ் வேர்ல்டு கப். அடே அப்பா, தீப்தி சர்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கா அப்படிங்கிறது அந்த டிஒய் பட்டியல் ஸ்டேடியம் மும்பையில எல்லாத்துக்குமே தெரிய வந்தது. இப்போ இந்தியாவில் பல ஆல்ரவுண்ட்ல எடுத்து போட்டாலும் உமன்ஸ் டீம்ல, ஆனா தீப்தி சர்மாக்கு ஈடாகுமா? அம்ஜுத்கர் இருக்காங்க, சஞ்சீவ் சஞ்சனா எல்லாருமே வந்தாங்க. பட் தீப்தி சர்மாவுக்கு யாரும் வழி பிறக்க முடியாது. ஒன்லி ஒன். அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல நம்ம மென்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதோ, அதே மாதிரிதான் தீப்தி சர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இந்தியன் டீம்ல. ஒன்லி ஒன் லெஜண்ட், ஒன் கிங் தான், எல்லாரும் ஒண்ணுதான். அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா தான் நோ ரீப்ளேஸ்மெண்ட். அதே மாதிரி தீப்தி சர்மா நோ ரீப்ளேஸ்மெண்ட். ஆனா 9 மேட்ச் அந்த பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்கும் போது 9 மேட்சஸ்க்கு 215 ரன் அடிச்சாங்க. பேட்டிங் ஆவரேஜ் 30. ஒரு மேட்ச்ல இறங்கினாலே 30+ ஆவரேஜ் தான். 22 விக்கெட். எக்கானமி பாருங்க 5.52. அதாவது 6 பாலுக்கு 6 ரன் கொடுக்கறதே வேற லெவலு. 6 6க்கு கீழே இருக்கிறாங்க. டே அப்பா, ஒரு 7 இருந்தாலே வேற மாதிரி. 6க்கு கீழே தீப்தி வெரி வெல்டன். வேற மாதிரி சம்பவம். பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அண்ட் சாம்பியன் ஆன போது அந்த கப்பை வாங்கிட்டு என்ன ஒரு செலிப்ரேஷன், என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு ஹாப்பினஸ். அதாவது சொந்தமல்ல, சொந்த டீமுக்காக ஆடி ஒரு டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் மாதிரி ஒரு பெரிய பிக் கேம்ல பிக் மேட்ச்ல இந்த மாதிரி சம்பவம் பண்ணி இந்த கப்பு வாங்குறது, பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டு வாங்குறது வேற லெவல். அந்த மாதிரி சம்பவம் பண்ணதுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தீப்தி சர்மாவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ப்ரொமோஷன் என்னன்னா, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் என்னன்னா, டிஎஸ்பி சிராஜ் இல்லைங்க, டிஎஸ்பி தீப்தி சர்மா. டிஎஸ்பி சிராஜ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரிதான் டிஎஸ்பி தீப்தி சர்மா இனிமேல் சொல்லணும். தீப்தி சர்மா இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவை போட்டு பொழந்து எடுத்து சம்பவம் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.